கைஸ் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரிப்புக்கு கிளம்புறதுனால காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். எழுந்துச்சி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் போயிட்டுருக்கோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அன்புலாஸ்ட்டு எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம வண்டியில் கிளம்பிடுறோம். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் இருக்கோம். இங்கே தான் அன்புலாஸ்கிட்ட இருக்கோம். இங்கே பாடுறா டேய் வாடா 4 பேர் நின்றுட்டுருக்கோம். இன்னும் 10 days லிவி ப்ரோ வரணும். அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சும்மா இருக்க மாட்டேங்கானுங்க கைஸ். சும்மா ரோட்டில் இருக்கிற நாயை வாங்கி சொல்லிட்டு இருக்காங்க. இதே வேலையாக தான் இருக்குது. அவன் சும்மா தான் இருக்காம பாருங்க. சும்மாவே இருக்க மாட்டான். போகிற நாயங்கள்லாம் கழுத்து கடிச்சிட்டு இருக்கான். என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன். இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏரியாக்குள்ளே தாண்டி போயிட்டு இருக்கிறோம். அப்படியே இப்போ மேலே போனோம். பின்னிமல் மேலே கைஸ் 6:30 மணி. பின்னிமில் அந்த சன்னு வர்றது எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? நாங்கள் தான் போயிட்டுருக்கோம். வேறு லெவலில் இருக்குல்ல? அப்படியே பார்த்துட்டே வாங்க. சன்ரைஸு அந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேறு லெவலில். கைஸ் பின்னிமில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இதோ பாருங்க. இன்னும் நம்ம 2 பேர் வரல. லிவி ப்ரோ வரல, டென்னிஸ் வரல. பாருங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்குன்ட்டு. ஆல்ரெடி ஒரு 1/2 hour மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறது தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நாள் இன்னும் எல்லாம் வர ஒரு மாதிரி பார்க்குறாங்க வேறு. சரி வரட்டும், எப்போ வரானே தெரியல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ETM மால் தாண்டி போயிட்டுருக்கோம். பின்னிமில்லேருந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து காரு அங்கே எடுத்து வரணும்னு சொன்னான் போல். அவன் அந்த பக்கம் பார்க்கிங் பண்ணதெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் பேடி பாருங்கள் தெரியும். ETM மால் இங்கே தான் போயிட்டுருக்கேன். இப்போ தான் இந்த சைடு பின்னிமில் தாண்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா மெயில் தான் இருக்குது கைஸ். கிளைமேட்டு வேலே இல்லாமல் ஒரு இது இல்லாமல் சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இடம். காலையில் டைமில் வந்தாலே கொஞ்சம் சூப்பராக இருக்குது. மைல்டாக இருக்கும் கிளைமேட்டு. சரி கேஸ் நம்ம அப்படியே போகிற இடத்துல போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. கைஸ் மைசூர் ரோடு வந்துட்டு அந்த பக்கம் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா? சிக்னல் தாண்டி தான் இப்போ போனோம். என்ன பஸ் என்ன பண்ணுற நடக்க விட்டானே அவனுங்க. அப்படியே போயிட்டுருக்குறோம். பார்ப்போம். தாண்டி தான் இப்போ போக வேண்டியிருக்கு நம்ம. சிக்னலு ஸோ மேலே பார்த்தீங்களா பிரிட்ஜு. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். மணி இப்போவுமே 7:30-8 மணி ஆக போகுது. இதே தான் பாருங்க. இப்போ தான் வந்துட்டோம். அவங்க பார்த்தா இங்கே எங்கேயோ பக்கத்தில் இருக்கான்னு சொல்கிறானுங்க. ஸோ இந்த பக்கம் வந்தாச்சு. வந்துட்டு கார் இங்கே தான் நிற்குதுன்றவாங்க. இது பார்ப்போம் பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டு இருக்கும்போது தான் டைம் ஆயிடுச்சு. எப்போலாம் சீக்கிரமாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதனால ஒரு ட்ரிப்பு கிளம்புனாலே சரி டைம் ஆயிடுது. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிடுது. பக்கத்தில் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா மைசூர் ரோடு சைடில் தாண்டி போகிற இடம். வந்தாச்சு. ஸோ நான் வண்டி இங்கே இருக்க காடி வந்துட்டு இப்போ தான் ஏறுறோம். கொஞ்சம் ஃபன்லாம் இருக்குது. பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அப்படியே உள்ள ஏறிட்டு யார் அந்த சைடில் போடுறா சீட்டு சண்டை போட்டு வராங்க. சேருங்க டக்குனு கிளம்புவோம். ட்ரிப்பு கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இனிமேல் ஒரு ஃபன் இருக்குது பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா வைப்பில் கிளம்பியாச்சு. எடுத்தாச்சு. அப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம அங்கே போகிற இடத்துல இன்னொன்று என்டர்டைன்மெண்ட் பண்ணுறத நம்ம வீடியோ பார்க்கலாம். பார்த்துக்கிடுங்க. பல்மரி ஃபால்ஸ் போயிட்டுருக்கு கைஸ். லொக்கேஷன் இதுதான். பல்மரி ஃபால்ஸ் போயிட்டு ஃபன் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுறோம்.
நம்ம பார்த்தீங்கன்னா ஏதோ எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, போகிற வழியில் பார்த்தோம். இந்த எக்ஸிபிஷன் பார்த்தா அவதார் எக்ஸிபிஷனு. இது வந்து கெங்கேரி ரோட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியாக என்னால் எடுக்க முடியல, காரில் இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. பட் கெங்கேரி ரோடு இந்த சைடில் பெங்களூரில் வந்தீங்கன்னா ஏதோ எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அவதார் ஸ்டாச்சுவெலாம் வச்சு நிறையா இதெல்லாம் வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க கைஸ். கைஸ் விட்டுறாங்க. இப்போ தான் 9:30 மணிக்கு தான் விட்டுருக்கானுங்க சாப்பாடு, லஞ்சு. பாருங்கள், ஒரு டீ கூட குடியும் இல்லை. நாங்கள் ஒரு நிப்பாட்டில் இப்போ தான் நிப்பாட்டியிருக்கானுங்க. இறக்கி இருக்கோம் பாருங்கள். அப்படியே இறக்கி விடுங்க மாட்டிங்க. அந்த பின்னாடி ஒருத்தர் கிடக்க தம்பிக்காரன் எல்லாம் அங்கே தான் நிற்கிறோம். பின்னாடி ஒருத்தர் கிடக்க அந்த சீட்டை பிடிச்சிக்கிட்டோம்டா. ட்ராவல் பண்ணுறதே ஒரு இதுதான், ஃபீல் தான், ஃபீல் பெட்டர் தான் இருக்கும். சரி, சாப்பிட வந்திருக்கேன் கைஸ். இது சின்ன வண்டி கடை தான், இருந்தாலும் சூப்பராக இருக்கும். வண்டி உள்ள பெரிய பேர் ஹோட்டலில் கூட அந்த மாதிரி இருக்காது. சின்ன சின்ன வண்டி கடைங்கள்லாம் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. பூரியும் சாப்பிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படியே போகிறதா வீட்டில் பார்ப்போம். கைஸ் படுத்துக்கடா அதே மாதிரி என்ன மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அப்படியே நாம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு தான் போனோம், மேகதாது. அங்கே தான் போனோம். இப்போ போயிட்டு அங்கே இருக்கிற ஃபன்னெல்லாம் பார்க்கலாம். எங்கள் நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த வைக்கோல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கே இதெல்லாம் கீழே விழுந்துட்டுச்சு எல்லாமே. அதனால் காரை நிப்பாட்டிட்டு அப்படியே இந்த வைக்கோல்லாம் எடுத்து போட்டு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இப்படி தான் கைஸ் நம்ம ஃப்ரெண்டுங்க எப்பயுமே அப்படி தான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்துடுவானுங்க பார்த்துக்கோங்க. அந்த வைக்கல்லாம் எடுத்து போட்டு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம். அதை கிளம்பிட்டோம் கைஸ். கைஸ் என் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுட்ருக்குறாங்க. எப்பயுமே அப்படி தான் கைஸ், அதை ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கைஸ் நம்ம வந்தால் இப்போ முல்புரி ஃபால்ஸுக்கு வந்தாச்சு கைஸ். முல்புரிக்கு வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்தாலே நம்ம பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு நிற்கிறோம். இப்போ வண்டியை இப்போ நிப்பாட்டி வச்சு கேஸுங்க. பார்க்கிங் வந்தாச்சு பல்மரி ஃபால்ஸுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டி இருக்க வண்டியை. பல்மரி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் ஷாப்பு. மீன்லாம் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், கடைங்கள்லாம் இருக்குது. இப்போ என்ன நாங்கள் சீக்கிரமாக வந்துவிட்டோம், அதனால் கூட்டம் இல்லை. போன டைமில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்திருந்தோம். செம கூட்டம் பார்த்துக்கிடுங்க, சரியான கூட்டம். நிறையா எல்லாம் ஆளுங்க இருந்தாங்க. அப்படியே போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். ட்ரிங்க்லாம் பண்ணக்கூடாது கைஸ் இங்கெல்லாம், இன்னும் ஆல்கஹால். இங்கே தான் தண்ணி சவுண்டெலாம் கேட்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். குளிக்கிறதுக்கு அலௌட் இருக்கான்னு தெரில, நம்மளும் போயிட்டுருக்கலாம். வந்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ தண்ணி எவ்வளோ போகுது பார்த்தீங்களா கைஸ். தண்ணி சவுண்டு கேட்குது பாருங்கள் உங்களுக்கு. ஆளுங்களாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்பா அதான் போன டைம் தண்ணி கம்மி, இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கைஸ். டெக்னாலஜி வேஸ்ட், அவன் அங்கே எட்டி பார்க்குறான். இங்கே பார்த்தீங்களா கைஸ், இங்கேயும் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நல்லா மைல்டாக இருக்குது, லைட்டாக வெயில் இருக்குது, சன்னு லைட்டாக வருது. அதே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். போவோம். இப்போ தான் ஆளுங்களே கிடையாது, சொல்லப்போனால் கம்மி தான் வரும் ஆளுங்க. நல்லா ஷாப்பு கடைங்க இருக்குது. அதை பார்த்தீங்களா.
கைஸ் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த சைடு உள்ளேருந்து தண்ணி இந்த பக்கம் உள்ளேருந்து அந்த சைடு வழியாக வந்துட்டுருக்கு தருதா. ஆனால் இது ஆழம் கிடையாது, எங்கள் தலை தருது பார்த்தீங்கன்னா கிணா நம்மளுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த மீன்லாம் வேறு பெரிய ஃபிஷ்லாம் இருக்குதுன்னு நான் ஃப்ரெண்டு பார்த்தான். ஆனால் நான் பார்க்கல இறங்க, அப்படியே உங்களுக்காக கொண்டு வரேன் கேமராவை. அப்படியே பார்த்தா நம்மளுக்கே தெரியும் நல்லா மீன் ஏதாவது கிடக்குதான்ட்டு. கிடக்குன்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் அந்த ஓரத்தில் கிடக்கு, அந்த சைடில் கீழே இருக்குது சென்டரில் சின்ன சின்ன மீனுங்க தெரிஞ்சவே இருக்குது. ஆமாம் ஓடுது, கேமராவில் தெரியுதான்னு உங்களுக்கு தெரில, பட் இருங்க அப்படியே நான் பக்கத்தில் போகிறேன் கைஸ். கைஸ் அப்படியே பக்கத்தில் வந்துட்டேன், பார்ப்போம். மீன் கிடக்கு, மீன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன மீனுங்க இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஓ இவ்வளோ மீன் இருக்குது கைஸ். நம்ம ஜி டவுஸ் வாங்கிட்டு வராரு இப்போ தான். ஜி இங்கே மீன் இருக்கு ஜி, இதோ இங்கே பாருங்க கைஸ் மீன் கிடக்கு. மீன்லாம் சின்ன சின்ன மீன் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த தண்ணியில் இருக்குது மீன், சின்ன சின்ன மீனுங்க தான் இருக்குது. செம்மையான இடம் வரதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க நாங்க டவுசர் மறந்து வந்திருந்தோம், அங்க வாங்கணும். இந்த பட்டாபுரி டவுசர் எவ்வளோ 100 ரூபாய் தான் பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்? நல்ல ஐட்டமா இருக்கு, நல்லா இருக்குது. கிளைகள் கிடையாது, வெறும் ஒரே இடம் தான். அது பல்முரி பார்த்தீங்களா, பல்முரி ஃபால்ஸ் 100 ரூபாய் தான். டிஷர்ட்லாம் பார்த்தீங்களா, டிஷர்ட்டு டவுசர்லாம். ஸோ இந்த மாலை இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா பர்ச்சேஸ் நடக்குது கைஸ். அப்படியே பார்த்தாச்சு, ஷார்ட்ஸ் வாங்கிட்டாங்க பசங்க, வாங்கிட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் போகணும்னு வந்துட்டோம். இன்னொரு பக்கம் வழி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் தான் போகிறோம். சரி கிளம்புவோம். சீட்டை நிமித்தி வை. ஓகே கோ பேக் ரெடி, கிளம்புறது தான் இடத்துக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்பாட்டை பாருங்கள், இது ஒரு இடம். சாப்பாடு டின்னர் எல்லாமே இருக்குது, சாப்பாடு ட்ரெஸ் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி டைப்லாம் இருக்குது. அப்படியே இருக்கிற மாதிரி எங்கள் தண்ணி போன டைம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இங்கே தான் குளிச்சுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீலில். குளிக்கிறதுக்கு போகிறோம், அந்த ஸ்பாட்டு தான். குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். சரிங்க கைஸ். பேனல விடுவாங்களா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்கேங்க. இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே குளிச்சுட்டு இருக்கோம். இதில் பார்த்து அவங்களுக்கே தெரியும். டென்னிஸு தமிழ்நாடு குளிச்சுட்டு இருக்க ஒரு வைப்பாக இருக்கு. ஆனால் சூப்பர். இதனாலே நல்லா கம்மியாக இருக்கும். மடிக்கேரி வந்தாலே அவ்வளோ வைப்பு பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வியூலாம். குளிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தண்ணி எவ்வளோ போஸ் வருது பார்த்தீங்களா. இதான் கைஸ் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்படியும் 1 hour 2 ஹவருக்கு மேலே வந்து குளிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக குளிச்சுட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது, செம்ம வைப்பு. நிறைய மக்கள் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். தண்ணி சவுண்ட் உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்களா? தெரியுது, ஆளுங்க எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். சரி கைஸ், அப்படியே போக போக வித்தியாசத்தில் பார்க்கலாம். கைஸ் குளிச்சுட்டு அப்படியே மீன் சாப்பிட்லான்ட்டு மீன் கடைக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மீன் கடையில் தான் நிற்கிறோம். மீன் கடை தான் கைஸ். அப்படின்னா மீன் சாப்பிட்டு பாப்பா என்ன மீன் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். ஓகேங்களா, பசங்க எல்லாம் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. மீன் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
மீன் வர வரைக்கும் வெயிட்டிங்கில் இருக்கும். அது வந்து பீஸ் மாதிரி வரும். இருக்காங்க ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டு போக வேண்டியதான். கைஸ் மீன் வந்துருச்சு பார்த்தீங்களா? பீஸ் ஜி வந்துருச்சு கைஸ் மீன் இல்லைங்களா? இதுதான் இப்போ தான் சாப்பிட போகிறோம். கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிட்டாச்சு. மீன் சாப்பிட்டு இங்கே ஒரு இடத்துக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் பட் அதுக்கப்புறம் நினைச்சிட்டு கிடக்குறானுங்க ஒரு பக்கம். அவன் பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே ஒரு 2-3 ஸ்டில்லு எடுத்துகிட்டு அப்படியே தம்ஸ் அப் ஜூஸ் குடிச்சிட்டு பீஸ் நல்லா இருந்துச்சு. கைஸ் அந்த இடத்துக்கு வந்து மீன் நல்லாயிருக்கு. ஒரு பீஸ் வந்து 75 ரூபா உள்ளது. ஒரு பீஸ் வந்து 75 ரூபா ஒரு பீஸ். நான் உங்கள் வீடியோ போட்டிருந்தேன். அது நல்லாயிருக்கு. நான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. உங்களுக்கு 25 ரூபான்னு ஒர்த்து தான். நல்லாயிருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மீன் சாப்பிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் நம்ம போக போக அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா கைஸ்? பார்க்கலாம். வழியில் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார் ஓட்டுறது வந்து இருக்குதுங்க இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்களா போர்டு. இதில் பார்த்தீங்கன்னாவே இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுக்கு ரைடுலாம் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லேப் மாதிரி ஏதோ போகணும் போல். எவ்வளோ ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோ? 150 ரூபா கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா 150. இந்த இடத்துலேருந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும்னா நம்மளுக்கு 150 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க. நம்ம அதான் அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ரவுண்டு மாதிரி போயிட்டு வரலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிற ஃபால்ஸ் கிட்ட தான். அதே வழியில் தான் இருக்குது ரூட்டு. யாராவது இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு போகலாம். அதான் லேப் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு 150 ரூபாவில் இருந்து இருக்குது. நம்ம அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். இருங்க கைஸ் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைவ் வந்து ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு ரிட்டன் இந்த பக்கம் வந்தால் 150 சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க. இது வந்து நம்ம ஆகிட்டுருக்குது இடம். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜஸ் ஆகிட்டுருக்குது. என்ன பண்றாங்க? ஏன்டா அவனோட என்ட்ரியும் சேர்த்து கெடுத்து. ரேசிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கரெக்டாக ஒண்டர்லா ரூட்டு போகிற இடத்துல நிற்கிறோம். இப்போ பாருங்கள் அந்த போர்டு தெரியுதுன்னு பாருங்கள். இதுதான் ஒண்டர்லா. அப்படி உள்ளே போனால் ஒண்டர்லா சைடு, இந்த பக்கம் உள்ளே போனால் ஒண்டர்லாவுக்கு போகிற இடம். இந்த இடத்துல நிறைய ஹோட்டல் இங்கே இருக்குது. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு சரி லேட் ஆகிடுச்சு, 4:30 மணி ஆகிப்போச்சு. சாப்பிட வந்தோம். இப்போ எங்கேயா சாப்பிட்டுட்டு ட்ரெயின் போக வேண்டியதாங்க ஐஸ். இன்னும் கொஞ்சம் வீடியோக்கள் இருக்குது, தொடர்ந்து நம்ம பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கே இருக்குது தொடர்ந்து வைப்லேயே இருக்கலாம். வாங்க போகலாம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் நம்ம போக வேண்டியதான். மற்றதெல்லாம் கணக்காயிடுச்சுல்லடா, பார்க்கலாம். இப்போ வந்தாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் தான் நினைக்கிறேன். பார்ப்போம், போயிட்டே இருக்கும் கைஸ். நீங்கள் இவனுக்கு கொடுத்தீங்க கண்டினியூ கைஸ்.
5 மணி அது தாண்டினாலே அவ்வளோதான் டிராஃபிக் தான் பெங்களூரில். போகும்போதாச்சும் நல்லா இருந்துச்சு, ஃப்ரீயாக போனோம். இப்போ பாருங்க டிராஃபிக் இதோ ஃபுல் டிராஃபிக் தான். இங்கே பாருங்க டிராஃபிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டிராஃபிக் அவ்வளோதான். இனிமேல் வந்தாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணி போகணும். அந்தமாரி தான் சுச்சுவேஷன் இருக்கு இப்போ. ஆனால் அப்படியே தூக்கிடுவோம். அப்புறம் பார்த்தீங்களா கைஸ் டிராஃபிக்கு எவ்வளோ தான், அப்படியே தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆடு மாடெல்லாம் போடுறாங்க. இந்த பாரு 18 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் எல்லா ஆம்பளைங்க தாண்டா இருக்காங்க. இந்த இடத்துக்கு அப்படி என்ன தாண்டா மவுஸ்? என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இனிமேல் நம்ம ஏடிஎம் மால்கிட்ட வந்து இப்போ காரை விட்டுட்டு அவன் பார்க்கிங் பண்ண போயிருக்கான். நம்ம தான் போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா. அதனால் அப்படியே போயிட்டுருக்கோம், பார்க்கலாம். அப்படியே போகிற வழியில் போயிட்டுருக்கோம். வந்தாச்சு கேஸ், டயர்டாயிடுச்சு. அப்படியே போயிட்டு மறக்காமல் சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலே மேலே நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய், டேக் கேர், பை பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.